அனைவருக்கும் வணக்கம். இறைவனின் நல்லாசி அனைவருக்கும் கிடைக்கட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தை அமாவாசையில் சுக்கிரனின் அனுகிரகத்தை பெறக்கூடிய வழிபாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அமாவாசை நாளே முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் தான். அதுவும் இந்த தடவை அமாவாசை வெள்ளிக்கிழமையில் வருது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லை, சுக்கிரனுக்கு மிக மிக உகந்த நாள். இத்தனை யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த தை அமாவாசையில் சுக்கிரனுடைய முழு அனுகிரகத்தையும் நம்ம பெறத்துக்கு பூஜை அறையில் 2 தீபத்தை ஏற்றணும். அது என்ன தீபம், எப்படி ஏற்றணுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விடியற் காலையில் இந்த அமாவாசை காலையிலேருந்து அன்றைக்கி நாள் முழுவதுமே இருக்குது. வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் தான் இந்த தீபத்தை ஏற்றணும். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரை காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், மதியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், இரவு 8 மணிலேருந்து 9 வரைக்கும். இந்த நேரத்தில் தீபம் ஏற்றினா சிறந்த பலனை கொடுக்கும். ஒருவேளை இந்த நேரம் தவறுனா அவங்க முடியாமல் இந்த நேரத்தில் எங்களால் ஏற்ற முடியலன்னு நினைக்கிறவங்க மாலை 6 மணிலேருந்து 9 மணி நைட்டு 9 மணிக்குள்ளே ஏற்றிடுங்க. இந்த தீபத்துக்கு ஏற்ற 2 அகல் விளக்கை சுத்தம் செஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. இந்த தீபத்தை வைக்கிறதுக்கு ஒரு தட்டை தயார்படுத்திக்கோங்க. இந்த தட்டு இருக்கு இல்லையா, இதில் வெள்ளை மொச்சை பயிரை பரப்பி வச்சுக்கோங்க. நம்ம தீபம் ஏற்றத்துக்கு பயன்படுத்த போட தானியம் மிக மிக முக்கியமானது. இந்த வெள்ளை மொச்சை சுக்கிர பகவானுக்கு மிகுந்த உகந்த தானியம். இந்த மொச்சையை நீங்கள் வச்சுருக்கக்கூடிய தட்டில் பரப்பி அதன் மேலே 2 அகல் விளக்கையும் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் எரியும் பொழுது ஒவ்வொரு அகலிலும் 6 கற்கண்டை போடணும். 6 எண்ணிக்கையும் சுக்கிரவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது. கற்கண்டு சுக்கிர பகவானின் அனுகிரகத்தை பெற்றது. 9/2/2024 அமாவாசையாக இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்களையும் மனதார நினச்சிட்டு சுக்கிர பகவானுக்குரிய இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இதனால் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறதோட சுக்கிரனின் பரிபூரண அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தீப வழிபாடு செய்வதற்கும் உங்கள் முன்னோர் வழிபாட்டிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அதனால் அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டையும் எந்தவித குறையும் இல்லாமல் சிறப்பாக நீங்கள் செய்யலாம். தீப வழிபாட்டு முறையை நம்பிக்கை இருந்தால் இதை நீங்கள் நிச்சயம் பண்ணுங்கள், நல்ல பலனை கொடுக்கும். எந்த ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சாலும் சரி, உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு அந்த காரியத்தை செய்ய தொடங்குங்க. நிச்சயமாக சுக்கிர பகவானுடைய அருளும் உங்கள் முன்னோர்களது அருளும் குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு கிடைச்சி செல்வ வளம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் எந்தவித தடையும் இல்லாமல் தடங்களும் இல்லாமல் வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்க கடவுளை நானும் பிரார்த்திக்கிறேன். எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க. இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறேன். வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.